இன்னமும் நடக்குது. ஃப்ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு வினோத், ஹீரோவோட தம்பி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கெல்லாம் வணக்கம். நான் ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸோட ப்ரொடியூசர் வினோத்குமார் பேசுகிறேன். ப்ரொடியூசரோட அண்ணன் ஹீரோ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் வசந்த். ஸோ அதனால் நான் மியூசிக் எப்படி என்னமோ நடக்குது இந்த படத்தில் நான் லீட் ரோலில் பண்ணுறேன். இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராஜபாண்டி பண்ணியிருக்காரு. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ். என்னமோ நடக்குது படத்தோட டைரக்டர் ராஜபாண்டி. அவர் பார்த்திங்கன்னா வந்து மணிரத்னம் சார்கிட்ட திருடாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸும் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட் டைம் ஃபியூச்சர் ஃபிலிம் தான் முதல் தர பண்ணுறாரு. ஒரு சாதாரண மெட்ராஸில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் தன்னுடைய காதலிக்காக சில விஷயம் பண்ண போய் அதனுடைய விளைவுகள் தெரியாமல் ரெண்டு பெரிய ஆட்களுக்கு நடுவில் மாட்டிட்டு எப்படி லவரை மீட்டுட்டு வெளில வராங்கிறது தான் ஸ்டோரி. இது சென்னையில் நடக்கிற ஒரு நாளில் நடக்கிற ஸ்டோரி. என் கூட வந்து மஹிமா பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சாட்டை படத்தில் நடிச்சிருக்காங்க. 4-5 படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற நிறைய ஹீரோயின்ஸை மீட் பண்ணோம், கதை சொன்னோம், அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க வந்தாங்க. பட் யாருமே வந்து உண்மையை சொல்லப்போனால் பெரிய ஹீரோட்ட தான் நடிப்பேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் ஆனால் படத்தில் நடிக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நடுவில் என்னோடய கேமராமேன் வந்து வெங்கடேஷ், என்னோடய கிளாஸ்மேட் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் இந்தியா கிளிட்ஸில் தான் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மேக்கப்பே இல்லாமல். அதை பார்க்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ அந்த இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே இமீடியட்டாக கால் பண்ணி அவங்க எங்கே இருக்காக்கான்னு கேட்டு உடனே வர சொல்லி ரொம்ப ஈஸி வந்து தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணாக இருந்தது. ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் ஃபார் இந்தியா கிளிட்ஸ். கூட வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் வந்து இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்ல போனால் அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பிரபு சார் பண்ணியிருக்காங்க. கேட்டோன்னே பிரபு சார் ஓகேனாரு. பிரபுவுக்கு வந்து இதில் 2 கதை இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை இருக்குது, அதுலேருந்து திரும்ப ப்ரெசென்ட்லேயே ஒரு கதை இருக்குது. அவரை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இருக்காங்க ரஹ்மான் சார், தம்பிராமன் சார், சுகன்யா மேடம், அதுக்கப்புறம் வந்து சரண்யா மேடம் அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து அம்மா கேரக்டர் சரண்யா மேடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். சரண்யா மேடம் நடிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள பாட வச்சுருக்கோம், அவங்களுக்கே அவங்க பாடுவாங்க படத்தில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் அவங்க வந்து சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் அந்த வில்லன் ரோலுக்கு வந்து ரொம்ப இங்கே டிமாண்டோட இல்லை. இங்கே வில்லன் ரோல்ஸ் இல்லாதனால ரொம்ப நாள் தேடணும், பாம்பேயில் தேடணும். பெரிய பெரிய பழைய பாம்பே ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு புது ஹீரோவை வந்து வில்லனாக பண்ண வைக்கலாமா. ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்புறம் கடைசியில் வந்து ரஹ்மான் சார் மீட் பண்ணி இந்த கதை சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை. நானே பண்ணுறேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நாங்கள் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆரம்பிச்சோன்னே நாங்களே ஆச்சரியமாயிட்டோம். சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஒரு பெரிய ரோல், இதில் ஒரு பெரிய ரோல். அதை வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லுவாள், அதை வந்து அவர் பக்காவாக பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக இருக்கனால வந்து எனக்கும் ஒரு புதுசாக நடிக்கும்போது இவ்வளோ பெரிய சீனியர்ஸும் நடிக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி அவங்களும் மோட்டிவேட் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு, அதே டைம் என்கரேஜிங்காகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. கதைக்கு தேவைப்பட்டது ஒரு சாதாரண மெட்ராஸில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பாய். அதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வேலை வாங்குற மாதிரியும் என் கூட ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒருத்தர் என்னோடய படத்துக்கு தேவைப்பட்டது. இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். ப்ளஸ் வந்து அவர் அந்த விஷயத்துக்காக அவரை சில ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணி, பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி ஹி வாஸ் பர்ஃபெக்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர்கிட்ட போனோம். மிச்சபடி நீங்கள் அவங்க தம்பி ப்ரொடியூசர் அந்த ஒரு ரீசனுக்காக அவரை செலக்ட் பண்ணவே கிடையாது. இந்த கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார். அவரை சுற்றி நிறைய சப்போர்ட்டிங் இருக்குது. அவர் கரெக்டான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் அவரை சூஸ் பண்ணேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல போனால் கூட வந்து கதையை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் தான் சொல்லணும் வந்து. ஏன்னா வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிரபு சார், ரஹ்மான் சார், சரண்யா மேடம் அம்மாவை பண்ணியிருக்காங்க, சுகன்யா மேடம் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, தம்பிராமன் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிறனால வந்து ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க பர்ஃபார்மெண்ட் அப்புறம் பண்ணிட்டு போயிடும். அவங்க முன்னாடி எப்படி பண்ண போகிறோம், கரெக்டாக பண்ணுவோமா, ஒரு டேக் 1 more டேக்லாம் வாங்கும்போதெல்லாம் கொஞ்சம் பயம் வந்து இதாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் அதை வந்து அவங்க பெருசுப்படுத்தாமல் இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ண, அது கொஞ்சம் பூஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பூஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் விஜய் வித்தியாசமாக காட்ட போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு முடியெல்லாம் கேர்ள் பண்ணி விட்டு ஒரு ஆள் கெட்டப்பை மாத்திரன்னு சொல்லி. ஏன்னா வந்து இது வந்து ஒரு லோக்கல் பையன் மாதிரி காட்டினனால வந்து இன்னும் கொஞ்சம் ரகடாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னமோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் வந்து எங்கள் டிசைனரோடையும் ஸ்டைலிஸ்டோடையும் செலவு பண்ணோம். நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம்.
அதில் இந்த பர்டிகுலர் இது வந்து அவரை இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள்லேருந்து வேறு மாதிரியான ஒரு விஜய் வரணும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலருக்குள்ளே எங்களுக்கு ஓகே ஆச்சு. டோட்டலாகவே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹாப்பி என்னன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜயை காட்டணுன்றது தான் எல்லாரோடைய ஐடியாவாக இருந்தது. அது எப்படி டிஃப்ரெண்ட்டு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஆனால் வந்து இது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இந்த போஸ்டர் டிசைன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரகடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த போஸ்டர்ஸ்லாம். ஆனால் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இதே சீரியஸ் நோட் உண்டு படம் ஃபுல்லாக. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பிரேம்ஜி அவர் தான் பண்ணியிருக்காரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து திருப்பி மியூசிக் ஒரு கம்பேக். இல்லை எனக்கு கம்ஃபர்ட்டாக கூட இருந்து நம்ம சொல்லி இது வேணும் இது வேணாங்கிறத கேட்குற மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். அந்த சூழலில் ப்ரொடியூசருக்கும் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ரீசன்னால நம்மளுக்கு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதே சமயம் வேலை வாங்க முடியுன்ற ரீசன். அதை தாண்டி வந்து அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக நான் நினச்சதை விட பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ரொம்ப கேப்க்கு அப்புறம் மியூசிக்கில் இருக்க திரும்ப சான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒர்க்கெல்லாம் நல்லா ஜாலியாக. படத்தில் மொத்தம் 5 சாங்ஸு. ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் ஸ்டைலில் வந்து டப் ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்குது. அது இங்கிலீஷில் தான் பயங்கர சூப்பர் ஹிட். அது ஒரு மாதிரி ட்ரான்ஸ் ஆசிட் ஸ்டைலில் இருக்கும். அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் தமிழ் சாங் பண்ணுறோம் டப் ஸ்டெப்பில். வந்து 1980 ஸ்டைலில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து இசைஞானி அவங்க ஸ்டைலில் இருக்கும், பெரியப்பா ஸ்டைல். அந்த டைமில் 1980 எப்படி அவர் பண்ணாரோ அதே ஸ்டைலில் பண்ணுவோம். அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாரோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சிங்கர்ஸ் கூட அந்த டைமில் பெரியப்பா யூஸ் பண்ண சிங்கர் மனோ அங்கிள் பாடியிருக்காரு. அப்புறம் எல்லாரீஸ்வரி மேடம் அவங்க பாடியிருக்காங்க அந்த சாங்கை. அப்புறமா வந்து ஒரு மணி அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டைல் ஹிப்ஹாப் சாங் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற 5 பாட்டுக்குமே ஒரு பாட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே அவர் எடுத்துக்கவே இல்லை. அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், 1 மணி நேரத்தில் ஒரு ட்யூன் கொடுத்தாரு. ஷூட்டிங்கில் அவங்க முன்னாடியே டேட்ஸ் வாங்கிடுவாங்க. இந்த டேட் வேணும் சார் அப்படின்ட்டுருவாங்க. சென்னையில் ஷூட்டிங் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக ஈவினிங் 6 o'clock பேக்கப் ஆகிடும். ஸோ பேக்கப் ஆனோடனே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேராக ஸ்டுடியோ போய்ட்டு சாங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் வெளியூரில் ஷூட்டிங் வச்சா தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து மாங்காக்காக 1 month கேரளாவில் ஷூட் பண்ணோம். மியூசிக்கே பண்ணல, கேரளாவில் ஷூட்டிங்கு. ஸோ அதனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப போய் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் ஷூட்டிங் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. சென்னையில் ஷூட்டிங்னா கன்ஃபார்மாக ரெஸ்ட்டெல்லாம் எதுவும் எடுக்காமல் நைட் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கொண்டாந்து தூங்கிட்டு திரும்ப காலையில் ஷூட்டிங், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங், இந்த மாதிரி மாற்றி சென்னையில் இருக்கும்போது தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. இப்போதைக்கு ஆல் ஷூட்டிங்ஸ் ஓவர். பிரியாணியும் படம் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. மாங்கா ஒன்லி சாங் பெண்டிங்கு. அதுவும் நான் தான் மியூசிக்கு. ஸோ வந்து எனக்காக தான் வெயிட்டிங் அங்கேயும். நான் சாங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டா அதுவும் படம் ரெடி ஆகிடும் காப்பி. இஸ் வெரி கிரேட். என்னை கேட்டால் அவர் மியூசிக் டைரக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரண்ட் லைனுக்கு வருவார்னு ரொம்ப நம்புகிறேன். 5 songs இல்லை ஒன்று ஒரு வெரைட்டியில் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ வில் பி சம்திங் நியூ அண்ட் ஐம் வெரி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. நல்லா அமைஞ்சிருக்கு ஏதோ மேலேருந்து வந்த ஆசீர்வாதத்தினால. நல்லாயிருக்கு. நவம்பரில் ஆடியோ ரிலீஸ் பண்ணலான்னு பிளானு, டிசம்பரில் படம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கும். May 28 வந்து ஜல்சா பண்ணுங்கடால ஒரு லைன் பாடினார். அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன் பிரகாரம் இவர் ஃபுல் டக்கரில் வந்து பாட்ட ஆரம்பிப்பார். அந்த பிரியாணி குஸ்கா இருக்கு ஓய் அப்படின்னு பாட்ட ஆரம்பிப்பார். ஸோ அவ்வளோ மப்பில் இருக்கிறவர் எப்படி பாட முடியும்? அதுவும் தத்துவம்லாம். அதனால் எங்கள் அண்ணன் அந்த பல்லவியை தூக்கிட்டான். அப்போயே ஆமாம் கையில் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போயே பாடினார் ஜல்சாவில். வேறு எங்களுக்கு கோர்ஸ்லாம் பாடினாங்க. நான் வந்து சென்னை போயிடும்போது பசங்க ஃபுல்லாக ஒன்றா தான் இருப்பேன். நான் தான் ரீரெக்கார்டிங் பண்ணேன் படத்துக்கு. ஸோ அந்த ஜெயோட இன்ட்ரோ சாங் இருக்கு, வாராண்டா தரத்தாண்டி டே சிங்கந்தாண்டா, அந்த சாங் கம்போஸ் பண்ணி அப்பா லிரிக் எழுதி கொடுத்துட்டாங்க. பாடுறதுக்கு பசங்களாம் இருந்தாங்க. அப்படி கும்பலாக எல்லாம் வாங்க சொல்லிட்டு எல்லோரும் பாட வச்சு டேக் பண்ணுவாங்க. அப்படி பாடியாச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் பாட்டு டியூன்லாம் நல்லா அமைஞ்சு போச்சு. எதுக்கு நம்மளே கெடுத்துக்கணும் சொல்லிட்டு நல்ல சிங்கர்ஸா, அதனால தான் நானும் பாடலை இந்த பாட்டும். இல்லாட்டி நான் பாடுருவேன், இந்த சாங் நல்லா இருக்கேன், ஹிட்டாடும் போல இருக்கேன், நம்மளே பாடிடலாமா அப்படின்னு தோணும். அது சம்டைம்ஸு அது இதில் வேணாமே, எதுக்கு டியூனில் நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல சிங்கர்ஸாகவே கூப்பிட்டு பாட வச்சு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. இதில் வந்து ரீமிக்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு அந்த மணிங்கிற சாங்கோட வேறு வெர்ஷன் ஒன்று பிட் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ராபப்ளி அது ஒரு சின்ன டீசர் மாதிரி கூட ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது.
அந்த மணிங்கிற சாங் வேறு வேர்ஷன். ஆனால் ரீமிக்ஸ் இல்லை. ரீமிக்ஸ் மெயினாக வந்து எங்கள் அண்ணன் படத்தில் தான் பண்ணுவோம். சென்னை 28 பண்ணோம். அதுக்கப்புறம் கோவாவில் யுவனே பண்ணிட்டார். மங்காத்தில் நான் பண்ணேன். இப்போ பிரியாணியில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரீமிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதாவது ஸ்லோவாக இருக்கிற சாங்கை டெம்போ ஃபாஸ்ட் பண்ணி அது ரிதம்லாம் மாற்றுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஸ்கோவில் மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் அந்த பாட்டு போட்டால் இன்னும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லிட்டு அது பண்ணுறது ரீமிக்ஸு. ஸோ இதில் ரீமிக்ஸ் பிளான் பண்ணலை. மேபி பண்ணலாம், டைம் இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் ஓகேனா பண்ணிடலாம். சென்னை 28 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் அண்ணன் படம். அப்போது என்னாச்சு, அண்ணன் ஆரம்பிக்கும் போது நான் போய் கேட்டேன், ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண போகிறேன், எனக்கு மியூசிக் சான்ஸ் தான் நான் கேட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் வந்து எல்லாருமே புது ஸ்டார்ஸு, புது நடிகர்கள், சரணும் புது ப்ரொடியூசர், நானும் புது டைரக்டர், அதனால் வந்து படம் விற்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் வேணும், அதனால் யுவனை பண்ண வைக்க போகிறேன். நீ தான் யுவனோட ஒர்க், நான் யுவனோட அசிஸ்டன்ட் தான், ஸோ யுவனோட தான் ஒர்க் பண்ணுறேன், நீ தான் எப்படியும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கு, வேணா நீ நடிகன் அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு தான். அங்கே தான் மாறிச்சு லைஃபே. அந்த சென்னை 28 லைஃபே மாறி இப்போது கடைசியில் பார்த்தா நடிப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு மியூசிக்கை விட. ஃபேன்ஸு தொல்லை தாங்க முடியல, ரொம்ப ஜாஸ்தி ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. என்ன பண்ணுறது, எல்லாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் நானும் பேசிக்கிறாங்க. லிட்டில் சூப்பர் ஸ்டார் பேர் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து சிம்பு தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் வச்சுருந்தார். அவர் வந்து யங் சூப்பர் ஸ்டார்னு பேரை மாற்றிக்கிட்டார். அவர் வெண்ணை தாண்டி வருவாயா வானமோ இதுலேயோ அதில் மாறிச்சு. அதில் மாறினோடனே நான் போய் கேட்டேன், ஏங்க நீங்கள் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்லேருந்து யங் சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்கீங்க, ஸோ அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் பட்டம் சும்மா தானே இருக்குது, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஸோ அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் லிட்டில் சூப்பர் ஸ்டார். அப்போ இனி வர படங்களில் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டலாம். பிரியாணியில் எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பிச்சிருவாங்க என்ன, அதெல்லாம் போடுறதில்ல. சூப்பர் ஸ்டார் தான், சும்மா ஜாலியாக சொல்கிறது தான். இந்த இதுக்கே ஆச்சு, மங்காத்தில் என்னோடய இன்ட்ரோ போது அண்ணனுக்கு ஜே, தலைவனுக்கு ஜே வரும். அதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்தையும் திட்டினாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு. பிரேம்ஜியை கொல்ல போகிறோம், பிரேம்ஜியை அடித்து பின்ன போகிறோம், எவ்வளோ தைரியம் இருந்தால் சூப்பர் ஸ்டாரோட சாங்கை வந்து யூஸ் பண்ணுவேன் பிரேம்ஜி இன்ட்ரோக்கு, பிரேம்ஜி பிச்சு போகிறோம் அப்படின்னு ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி என் கழுத்தில் தூக்கு கயிறெல்லாம் மாட்டி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் பேஜில். RBSI எனக்கு ரஜினி த பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் இந்தியா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் கிளப்பில் போட்டிருந்தாங்க. நான் அதில் கமெண்ட்லாம் பண்ணேன், எப்பா என்னோடய இன்ட்ரோக்கு கிளாப்ஸ் வராதுப்பா, எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சூப்பர் ஸ்டாரோட பாட்டு போட்டேன், அதுக்கு தான்ப்பா கிளாப்ஸ், எனக்கு கிளாப்ஸ் இல்லைப்பா, ஏன்ப்பா கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எப்படின்னா வந்து ஒரு இளைஞர் என்ன பேஸ் பண்ணி ஒரு லவ், ஒரு அம்மா சென்டிமெண்ட் உண்டு. அந்த லவ்வருக்காக வந்து அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் எடுப்போம். அது வந்து அதில் மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு 2 ரைவல்ஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம எப்படி வெளியே வரோம், அதுதான் கதை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் மேலே தான் இருக்கும். பட் இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், அதாவது அவங்க பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக இருந்து லவ் மூட் கொண்டு போகும்போது ஒரு எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். கொஞ்சம் வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ண படங்களில் வந்து இதில் கொஞ்சம் வெரைட்டி நிறைய கொடுத்துருக்கு. அண்ணன் கூட எப்படின்னு தெரியல, 28 வருஷமாக நல்ல ரூம்மேட் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. ஷூட்டிங் நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எப்போவும் பிரதர்லி ஃபைட் வரதான் செய்யும், அது நம்ம தடுக்கவே முடியாது. ஸோ என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஏதோ ஒன்று சண்டையோ இல்லை சந்தோஷமோ 2 பேரும் பேசி தீர்த்துக்குவோம். ஸோ எனக்கு அவள் ஹீரோவாக போட்டு அவங்க ஆர்டிஸ்ட்டு இல்லை நான் ப்ரொடியூசர்னு சொல்லி அவங்க 2 பேருமே எதுவுமே வித்தியாசமே பண்ணது கிடையாது. 2 பேருமே ஜாலியாக இருந்தால் அவன் என்ன கேட்குறானோ நான் கொடுத்தேன், நான் என்ன கேட்குறேனோ அவன் கொடுத்தான், அவ்வளோதான் 2 பேரும்.